பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமானுஜம் இணைப்பில் இருக்கிறார். ராமானுஜம், இந்த புதிய சிசிடிவி காட்சியில் என்னென்ன காட்சிகள் பதிவாகியுள்ளது? அதாவது பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே என்ற பகுதியில் இருக்கக்கூடிய உணவகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெடிகுண்டானது வெடித்தது. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது மத்திய குற்றப்பிரிவு, அதாவது பெங்களூரில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் தற்பொழுது அந்த விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார். 8 விசாரணைக்காக வேண்டி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு குழுவானது தற்பொழுது தமிழகத்தில் உள்ள நாகர்கோயிலுக்கு வந்துள்ளனர். அந்த நாகர்கோயிலில் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு இதில் எதுவும் தொடர்பு இருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீங்கள் கேட்டது போல் இந்த சிசிடிவி காட்சியில் அவர் உள்ளே வரக்கூடிய காட்சி, நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அவர் உள்ளே வரக்கூடிய காட்சி. அந்த காட்சியில் அவர் வெள்ளை நிற தொப்பி அணிந்திருக்கிறார், மொபைலில் பேசிக்கொண்டே செல்வது போல் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர் முகக்கவசம் அணிந்திருக்கிறார். அந்த காட்சியை தான் தற்பொழுது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த காட்சியை பெங்களூரு போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்களை அடையாளம் காணுவதற்காக இந்த வீடியோவானது வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அருணா, மேலும் வேற ஏதேனும் தகவல் கிடைத்துள்ளதா? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறையினர் சந்தேகப்படுவது என்னவென்றால் 3 இடங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்புகள் ஒரே மாதிரியாக உள்ளனர் என சந்தேகப்படுகின்றனர். கடைசியாக நடைபெற்ற பெங்களூரில் நடைபெற்ற அந்த ராமேஸ்வரம் கஃபேயில் நடைபெற்ற வெடிகுண்டும் மங்களூரு, அதாவது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மங்களூரில் நடைபெற்ற வெடிகுண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் மதுரையில் இதற்கு முன்னர் நடைபெற்ற சில வெடிகுண்டு சம்பவங்களுக்கும் இதற்கும் ஒரே மாதிரியாக இருப்பதாகவும் சந்தேகப்படுகின்றனர். எனவே இதில் தொடர்புடையவர்களுக்கு தமிழகத்தில் சார்ந்தவராக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இதே கேள்வியை முன்வைத்து எந்த வகையில் தமிழகத்துக்கு தொடர்பு என கூறுகிறீர்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் விசாரித்த பொழுது அவர்களுடைய நடவடிக்கை, அதாவது ஒவ்வொரு குண்டுவெடிப்பும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். குறிப்பாக ஒரு சிலர் பெரிய விபத்தை நடத்தி அதில் காயம் ஏற்படுத்துவது போன்றவற்றில் செயல்களில் ஈடுபடுவார்கள் தீவிரவாத அமைப்புகள். சிலர் எச்சரிக்கை விடுவோம், அதாவது ஒரு மக்களிடையே ஒரு பயத்தை உருவாக்குவது போல் செயல்படுவார்கள். இந்த வெடிப்பானது மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. எனவே இதை மதுரைக்கு இதற்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அங்கு வந்துள்ள நபர் பேசிய மொழி ஓரளவு தமிழ் போல் இருக்கிறது என அங்குள்ளவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையின் அடிப்படையில் தான் தற்போது விசாரணையால் நடைபெற்று வருகிறது. இது முழுமையாக விசாரணைக்காக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாகர்கோவிலுக்கு சென்றுள்ள குழுவினர் அடுத்த கட்ட நாகர்கோவில் மட்டுமல்ல 8 விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த 8 விசாரணை குழுக்களில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த விசாரணையின் முடிவானது விரைவில் இந்த வழக்கினுடைய திருப்பு முனையாக விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்பது பெங்களூரு காவல்துறையினர் நம்பிக்கையாக இருக்கிறது. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி ராமானுஜம்.